ஹலோ எவ்ரிவன். நம்மள நிறைய பேர் வந்து டீம் ஒர்க்ஸை லவ் பண்ணுவோம். பட் நம்மளே பாதி பேர் வந்து சோலோவான ஒர்க்ஸை தான் வந்து லவ் பண்ணுவோம். லைக் வந்து ஒரு சிலவங்களாம் வந்து ஒரு சில டீமில் ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு சிலவங்களாம் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் டீம் ஒர்க்கில் வந்து செட்டே ஆக மாட்டாங்க. அப்படி போட்டாலும் நிறைய சண்டை சச்சரவில் தான் வந்து போய் முடியும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அந்தந்த பர்சன்ஸோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் நடக்குது. இதுவே ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரும் பொழுது ஒரு டீம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அந்த டீமில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பர்சனாலிட்டி இருக்கவங்கள போட்டால் தான் அந்த டீம் நல்லா ஒர்க் ஆகும் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட், அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல். இதுவே வந்து சண்டை போடுறவங்கலாம் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு டீம் ஒர்க் செட் ஆகாது, சோலோ டாஸ்க்ஸ் தான் பண்ணுவாங்கன்னும் பொழுது அவங்களுக்கு சோலோ டாஸ்க்காக கொடுத்துடணும். அவங்கள வந்து செப்பரேட் பண்ணி விட்டுறணும். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரோல்ஸ் அண்ட் ஒர்க்ஸை தான் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நல்லா போகும். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டினா என்ன? பர்சனாலிட்டின்றது ஒரு சைக்காலஜிக்கல் கேரக்டருங்க. ஸோ அதை தான் ட்ரைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சனோட வேல்யூ. இப்போ நான் ஒரு சில விஷயங்களுக்கு வேல்யூ கொடுப்பேன். என்னை பொறுத்தளவுக்கு மணியை நான் பெருசாக வேல்யூ பண்ண மாட்டேன், மனுஷங்களை பெருசாக வேல்யூ பண்ணுவேன். ஸோ என்னோடய வேல்யூஸ் வந்து ஒருத்தவங்களோட எமோஷன்ஸை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். பட் ஒரு சிலவங்க மணியை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட வேல்யூஸ், அவங்களோட பிஹேவியர், அது எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு பர்சன் வந்து எப்படி திங்க் பண்ணுவார், ஒரு இடத்துல அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார், ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி வந்து அதை வந்து அணுகுவார், எப்படி நடந்துப்பார், நடத்துவார் அந்த விஷயத்த அப்படின்றது வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்தது. ஸோ இதெல்லாமே எப்படி வந்திருக்குன்னா ஹெரிடிட்டியை பொறுத்து. ஸோ இப்போ எங்கள் அப்பா அம்மா பெருசாக வந்து பணத்தை விட மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதே பழக்கம் எனக்கு வந்திருக்கலாம். ஸோ நான் வளர்ந்த என்விரான்மெண்ட்டில் அப்படி இருக்கலாம். நான் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸுமே எனக்கு அப்படி அமைஞ்சிருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் பொறுத்துமே ஒரு பர்சன்ஸோட பர்சனாலிட்டின்றது வந்து பில்ட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் பர்சனாலிட்டின்றது எதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஜாப் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு டீம் ஒர்க் பண்ணுற பர்சனை வந்து ஒரு டீம்லேயும், ஒரு சோலோ ஒர்க் பண்ணுறோன்னா சோலோ ஜாப்லேயும் போட்டால் தான் அங்கே இருக்கக்கூடிய ஜாப் வந்து கரெக்டாக முடியும். இல்லைனா பிரச்சனை நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் டீம் ஒர்க்ஸை வந்து அசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து யாரால் எல்லாரையுமே மேனேஜ் பண்ணி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கம்பெனி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியுது, அவங்களதான் லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குது. ஸோ அவங்களதான் லீடர்ஷிப்பாக போடுவாங்க. ஸோ லீடர்ஷிப் வேணும். அண்ட் கான்ஃப்ளிக்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சட்டுன்னு எடுத்த உடனே கோவப்படுறவங்கலாம் வந்து கான்ஃப்ளிக்ட் ஹேண்டில் பண்ணும்பொழுது போட்டால் இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பொறுமையாக என்ன ப்ராப்ளம் பார்த்து அதை பேசி முடிக்க தெரிஞ்சவங்களுக்கு போட்டால் கான்ஃப்ளிக்டை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பர்சனோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தா தான் இன்னும் நல்லா புரியும். ஸோ நான் எல்லா தியரிக்குமே தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து சும்மா ஒரு ஓவர் வியூவை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் தியரின்னு சொல்லலாம், சார்ல்ஸ் ஜங். ஸோ இதை MBTIன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு 16 பர்சனாலிட்டி டைப்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து ஒரு 4 டிஃப்ரென்ஸை வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட் வர்சஸ் இன்ட்ரோவர்ட் அவங்கள வச்சு அது வந்து ஒரு ட்ரைட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து திங்கிங் வர்சஸ் ஃபீலிங். திங்கிங்ன்றது வந்து ரொம்ப லாஜிக்கலாக யோசிப்பாங்க, ஃபீலிங்ன்றது ரொம்ப எமோஷ்னலாக யோசிப்பாங்க. நெக்ஸ்ட்டு சென்சிங் வர்சஸ் இன்ட்யூஷன். ஸோ இன்ட்யூஷனாக நம்மளுக்கு தெரியும் இப்படி நடக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறது. பட் சென்சிங்ன்றது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறத வச்சு யோசிக்கிறது சென்சிங். நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜிங் வர்சஸ் பர்சீவிங். ஸோ ஜட்ஜிங்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறது. பர்சீவிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கிறத வச்சு எப்படி வந்து நம்ம போகலான்றது பர்சீவிங் சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு 16 ட்ரைட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம MBTIயில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்காருன்னா அவர் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர் நல்லா பேசுவார், சோஷியலாக எல்லாத்தையும் பழகுவார். பட் அதுவே ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள போய் கஸ்டமர் சர்வீஸில் கொடுத்தா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபையாக ஆக மாட்டாங்க. என்ன இவர் எது கேட்டாலும் சொல்ல மாட்டார், டக்கு டென்ஷன் ஆகுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அவங்க திரும்பி நம்ம கம்பெனிக்கு வரமாட்டாங்க. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்காருன்னா அவர் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு போடலாம், இல்லை அவருக்கு வந்து ஏதாவது சோலோ ஒர்க் கொடுக்கலாம், சோஷியலான ஒர்க் இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். இது வந்து ஓஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து சின்னது தான், ரொம்ப நான் முக்கியமான விஷயம். அண்ட் இதுக்கு நான் தனியாக வீடியோஸ் போடல, இந்த வீடியோஸ்லேயும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கான கேரக்டர் அந்த பிக் 5 பர்சனாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. O ஸ்டாண்ட் ஃபார் ஓப்பன்னஸ். ஸோ ஓப்பன்னஸாக இருக்காங்கன்னா ஒரு பர்சன் ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து க்ரியேட்டிவ் ஆனவங்க, க்யூரியஸ் ஆனவங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸ் ஆனவங்க. ஸோ அவங்கள வந்து அந்த மாதிரி லெவன்டடான
ரோல்ஸில் வந்து அவங்கள அப்லோட் பண்ணலாம். லைக் வந்து ஒரு ஆடை க்ரியேட் பண்ணி கொடுக்க சொல்லலாம். இல்லைனா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து அவங்கள வந்து ரொம்ப க்யூரியஸாக அதை பற்றின அனாலிசிஸ் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கான்ஷியஸ்னஸ்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, எந்த பொருள் எடுத்தாலும் அந்த இடத்துல தான் வைப்பாங்க, அண்ட் ரிலேயபிளாக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அக்கௌண்டிங் ஒர்க், ஃபினான்ஷியல் ஒர்க்ஸ்லாம் கொடுக்கும் பொழுது என்னென்ன பண்ணணும், எந்தெந்த இடத்துல வந்து எதை நோட் பண்ணி வைக்கணுன்ற வரைக்கும் கான்ஷியஸாக வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வெர்ஷன் அப்படின்றவங்க வந்து ரொம்ப அவுட் கோயிங்காக சோஷியலாக இருப்பாங்க. ஸோ இவங்கள தான் வந்து கஸ்டமரை டீல் பண்ண விடலாம், இல்லை புது புது சேல்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். இவங்களாம் வந்து நல்லா பேசுவாங்க, ஈஸியாக வந்து எல்லாரோடையும் வந்து சோஷியலாக பழகுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்கார், ரொம்ப ஈஸியாக வந்து எல்லார் கூடயுமே ஜெல் ஆகிடுவார். அதுவும் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணுவார், இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோன்னா வாட் இஸ் தட் அப்படின்னு பேசி வைப்போம்ல, பட் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, குழந்தைங்க நல்லா, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வந்து ஒரு பர்சனல் கனெக்ஷன் கொண்டுட்டு போவார். பட் அவர் வந்து இப்போ வரைக்குமே செம்மையாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு பேங்கிங் செக்டரில். ஸோ அது மாதிரியான ட்ரைட்ஸ் இருக்கவங்க இதை மாதிரி ஜாப்ஸை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம். இது மாதிரி ரோல்ஸ் கொடுத்து அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகபிள்னஸ். ஸோ வந்து நான் வந்து இப்போ ஒரு தப்பு பண்ணுறேன்னா யாராவது சொன்னால் எனக்கு கோவம் வரும். ஸோ என்கிட்ட வந்து அந்த அக்ரி பண்ணிக்கிற தன்மை இருக்காது, ஆமாம் தப்புன்ட்டு. பட் வந்து அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கவங்கள தான் ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸில் போட முடியும், ஒரு குரூப்பில் வந்து ஒரு டீம் ஒர்க்காக போட முடியும். தப்புன்னு சொன்னாங்கன்னா கோஆப்ரேட் பண்ணி ஆமாம் தப்பு தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜெல் ஆகிறது. ஸோ இதெல்லாம் வந்து அக்ரிபிள்னஸில் இருக்கும். அண்ட் வந்து நர்வஸ், அதுதான் வந்து நியூரோட்டிக்ஸம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இன்ஸ்டேபிளாக இருக்கவங்களுக்கு சோலோ ஒர்க்ஸ் தான் ஆக்சுவலாக செட் ஆகும். ஏன்னா டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் கோச்சிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சேர்த்து தான் வந்து ஓஷன்னு சொல்லுவோம், பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரைட்ஸு. அண்ட் இது எங்கே யூஸ் ஆகுனா, ஒரு ஹெச்ஆராக இருக்கேன், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனில் நான் வந்து ஒரு பர்சனை ரெக்ரூட் பண்ண போகிறேன்னா, அப்போ வந்து என்னோடய ரெக்ரூட்மெண்ட் என்னோடய ரோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெக்ரூட் பண்ணணும். அப்போ நான் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன்னா கூட எனக்கு வந்து ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ யாராவது வராங்கன்னா அட்மிஷன் ஒர்க்குக்கு வந்து அதுக்கான பில்லிங்லாம் போடுறதுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கவங்க நான் சூஸ் பண்ணுவேன். அட்மிஷனுக்கு வந்து பிடிக்கணும், வர பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேன் வாஷ் பண்ணணும், பேசணும், அதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸை தான் பிடிப்பேன். ஏன்னா அவங்க தான் சோஷியலாக நல்லா பேசுவாங்க. அக்ரிபிள்னஸ் வந்து இருக்கவங்கள வந்து டீச்சர் தான் நான் வந்து ரெக்ரூட் பண்ணுவேன். இந்த நியூரோட்டிசம் இருக்கவங்கள கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒர்க்காக நான் கொடுப்பேன். ஸோ ஓப்பன்னஸ் இருக்கவங்களையுமே நான் டீச்சராக ரெக்ரூட் பண்ணால் அவங்க நல்லா பசங்களுக்கு இன்னும் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்புலர் பர்சனாலிட்டி டெஸ்ட் யூஸிங் இன் ஹெச்ஆர்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெஸ்ட். ஆக்சுவலாக இது எல்லாமே நீங்கள் இப்போ MBTI டெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா கூகுளில் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வரும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன மாதிரி கெரியர் எடுக்கலாம், என்ன மாதிரி ஒர்க்ஸ்க்கு நீங்கள் செட் ஆவீங்கன்னு சொல்லுவாங்க. இதை பற்றியுமே நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே டெஸ்ட். MBTIனா என்னென்னா உங்கள் கெரியர் கைட் பண்ணும் அண்ட் உங்களுக்கு டீம் ஒர்க் செட் ஆகுமா, எந்த மாதிரி டீம் ஒர்க் செட் ஆகும் அப்படின்னு சொல்லும். இல்லைனா நீங்கள் ஒரு டீமில் இருக்கணும்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்குது, நீங்கள் இந்த டீமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் வந்து DISC. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி எடுக்கலாம்னா, உங்களுக்கு லீடர்ஷிப் இருக்கா, உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்க DISC எடுக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக பிக் 5 பார்த்தோம்ல, ஸோ இது ரெக்ரூட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கிற டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹோல் அண்ட் கோடு. இது வந்து கரியர் செலெக்ஷன். ஆக்சுவலாக இது வந்து ஹோல் அண்ட் கோட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எடுக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு. அப்போ தான் அவங்களுக்கான பெஸ்ட்டு கெரியர் என்னன்றதை அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஷைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பர்சனாலிட்டி டெஸ்ட்ன்றது MBTI, பிக் 5 இது எல்லாமே வந்து இன்டர்வியூஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஜாபுக்கு வந்து ஃபிட் ஆவாங்களான்றதும் இந்த டெஸ்டர்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாமா, அந்த ரோலுக்கு இந்த பர்சனாலிட்டி வந்து மேட்ச் ஆகுமான்ட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து இந்த ட்ரைட்ஸ், இவங்கள்ட்ட இந்த கேரக்டர் இருக்குது, ஸோ இவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தா ஈஸியாக வந்து இவங்க அந்த ஒர்க்கை முடிச்சு தருவாங்க. நெக்ஸ்ட் டீம் பில்டிங். ஸோ கரெக்டான ஒரு பேலன்ஸ்டு டீமை நான் பில்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு அந்த டீமில் வந்து ஒரு கிரியேட்டர் வேணுமா, கிரியேட்டர் வச்சுக்கிட்டேன், ஒரு அனாலிசிஸ்ட் வேணுமா, ஒரு அனாலிசிஸ்ட் போட்டுக்கிட்டேன், ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கவங்க வேணுமா, லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கவங்க போட்டால் ஒரு டீம்ன்றது பேலன்ஸ்டாக போகும். கான்ஃப்ளிக்டாக மேனேஜ் பண்ண முடியும். எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு 2 லீடர் இருக்க மாதிரி ஒரு டீமில் போட்டோன்னா 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ கான்ஃப்ளிக்டை மேனேஜ் பண்ண முடியும். அதனால் கரெக்டான மெம்பர்ஸில் டீமில் போட்டோன்னா கான்ஃப்ளிக்ட்ன்றது கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம், பர்சனாலிட்டிஸ் ரெடியூசிங் கிளாஷஸும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பன்னஸாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் வந்து க்ரியேட்டிவான ரோல்ஸை வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து பிராண்டிங், இல்லை எதனா ப்ராடக்டில் இன்னோவேஷன், இது மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து DISC டெஸ்ட், அந்த பர்சனாலிட்டி ப்ரொஃபைல் டெஸ்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணி லீடர்ஸை வந்து அசைன் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த லீடர்ஸ் வந்து
போட்டால் அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள சூப்பராக வேலை வாங்கிப்பாங்க. அண்ட் டாமினண்ட்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ண விடுவாங்க. ஏன்னா தான் சொல்கிறத கேட்க வச்சுருவாங்க கிளைண்ட்டை. அண்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்கள வந்து பிராண்டுக்கெலாம் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க பிராண்டை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லையா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூடியூப்ஸில் கூட நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் சாப்பாடு, இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண சூப்பராக, இவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஒரு பிராண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனாலிட்டி பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் தெரியலன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அதோட வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.